இன்னைக்கு 20வது ஐபிஎல் ஆட்டம் மும்பை வாங்கடே மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சு பெங்களூரு அணிகளும் நேருக்கு நேராக மோதிருந்தாங்க. இப்படி இருக்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கடைசி வரைக்கும் இந்த ஆட்டம் பரபரப்பாகவும் ட்விஸ்டுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு ஆட்டமாக போய் இந்த ஆட்டத்தின் ரிசல்ட்டும் தற்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான் கடைசியாக கிடைச்சிருக்கு. அதே போல நம்ம சிஎஸ்கே அணிக்கும் இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட் பாயிண்ட்ஸ் டேபிளில் மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கு. ஸோ அந்த வகையில் ஹர்திக் பாண்டியா அவர் தான் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சாரு. டாஸ் ஜெயிச்ச கையோட ஆர்சிபி அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல ஓப்பனராக வந்த பிலிப் சால்ட் 4 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததா படிக்கல் ஒரு 37, ராஜ் பட்டிதார் அதே போல விராட் கோலி 2 பேருமே அற்புதமா பார்ட்னர்ஷிப் போட்டு கோலி ஒரு 67, ராஜ் பட்டிதார் 64 ரன்கள் எடுத்தாங்க. ஆனா அடுத்ததா வந்த சதீஷ் சர்மா டக் அவுட் ஆயிட்டாரு. அப்படி இருந்தும் சதீஷ் சர்மா ஒரு 40 ரன் கடைசி ஓவர்களை எடுத்து கொடுத்ததால கடைசியா 20 ஓவர்கள் முழுசா விளையாண்டு 221 ரன் ஹையஸ்ட் ஸ்கோரா ஆர்சிபி அணி எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஸ்கோரை எப்படிரா சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னு தான் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்தாங்க. இதுல ரோஹித் சர்மா வழக்கம் போல அவருடைய பேட்டிங் தான் 17 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. அவர் கூட ஓப்பனரா வந்த ரெக்கல் அவரும் 17 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. வில் ஜாக் 22, சூரியகுமார் யாதவ் சில லைஃப்கள் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்க முடியல, 28 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த இடத்துல மேட்ச் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா இனிமேட்டு வர்றவங்க எப்படி இவ்வளோ பெரிய பிக் ஸ்கோரை சேசிங் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்த போதும் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா 2 பேருமே நம்ப முடியாத பார்ட்னர்ஷிப். இதுல ஹர்திக் பாண்டியா நம்பவே முடியல. அவர் ஃபேஸ் பண்ண முதல் 6-7 பந்துகளில் சிக்ஸர்கள் பவுண்டரிகளை மட்டுமே அடிச்சு சுமார் 450க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்ல மேட்சின் மொமெண்டமை அப்படியே தலைகளாக மாற்றி முக்கியமாக அவருடைய சகோதரர் குர்னால் பாண்டியா அவருடைய ஓவரையே ஹர்திக் பாண்டியா பொழந்து கட்டி கிடு 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 கிடுன்னு மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோரை உயர்த்தினார். 10 குறைக்கு திலக் வர்மா அவரும் மறு முனையில் இருந்து நல்ல பார்ட்னர்ஷிப் காம்போ கொடுக்க மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்ப வேகமா வெற்றியின் பாதையை நோக்கி நகர்ந்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா திடீர்னு திலக் வர்மா 56 ரன்னுக்கும் ஹர்திக் பாண்டியா 42 ரன்னுக்கும் அடுத்தடுத்துன்னு இவங்க 2 பேருமே அவுட் ஆக ஆட்டம் மூமெண்டம் அப்படியே ஆர்சிபி அணி அவங்க பக்கம் திரும்பி இருந்தது. இதனால கடைசி ஓவருக்கு 19 ரன் எடுக்க வேண்டிய நிலைமை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஏற்பட்டிருந்தது. இப்படி இருக்க இந்த ரன்னை தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க எடுக்க முடியாம கடைசியா பரிதாபமா தோல்வி அடைய ஆர்சிபி அணி இன்னொரு வெற்றியோட தற்போது இந்த ஆண்டின் ஐபிஎல்ல வலுவான நிலையில பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேலோங்கி இருக்காங்க. அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க இந்த தோல்வியால நம்ம சிஎஸ்கே அணி கூடவே பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாதாளத்துக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா சிஎஸ்கே அணி 9வது இடத்துல இருக்காங்க. அதே போல சிஎஸ்கே அணி போலவே மிகப்பெரிய ஜாம்பவான் அணியான மும்பை இந்தியன்ஸ் அணியும் சிஎஸ்கே அணி கூடவே பக்கத்துல இருக்கிறது. தற்போது சிஎஸ்கே ரசிகர்கள் அதை பார்த்து ஆறுதல் அடைகிற மாதிரி தான் இருக்கு. அந்த வகையில் 99% இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருந்த மும்பை இந்தியன்ஸ் கடைசி நேரத்தில் 1% வெற்றியை கோட்டை விட்டு அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.